வாங்க இப்போ நாங்கள் தோசை சாப்பிட்றவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்போம் எப்படின்னு சொல்லி. தோசைக்கல்ல எப்படி ஆகிட்டு செஞ்சு முடிச்சுட்டாரு, அவ்வளோக்கு எல்லாம் பிஸியாக பிஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தோசை சாப்பிட்றவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இப்போ சொல்லுங்க பாப்போம், உங்களோட தோசை எப்படி இருந்துச்சு? நந்தூஸ் ரெஸ்டாரண்ட்ல தோசை எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி? பெஸ்டா இருந்துச்சு, நல்ல டேஸ்டாக மொறு மொறுன்னு நல்ல ஸ்பெஷலாக வந்துருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. தோசை சுட்டு தோசை கல்லுக்கிட்ட இருந்தே சாப்பிட்டு இருக்கிறாங்க, அப்படின்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. வாங்க காய்ஸ், நீங்களும் நந்தூஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இன்னும் வர ப்ரோக்ராம்கள் எல்லாம் அவங்க ரெஸ்டாரண்ட் வந்து நடத்துகிறாங்க. நீங்களும் வந்து இவங்களை போல என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ரசித்து ருசித்து மகிழுங்க எல்லாரும். இப்போ வந்து இவர் தான் தோசை ஸ்பெஷல் ஷெஃப். அப்போ நாங்கள் தோசை எப்படி இவர்கிட்ட தோசை வியாபாரங்கள் எப்படி போயிடுச்சு, நந்தூஸ் ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளவு தூரம் தோசை செஞ்சாங்க, எவ்வளவு பிஸ்னஸ்கள் செஞ்சாங்க, என்ன மாதிரி இவங்கள்கிட்ட மக்கள் வந்தாங்கன்றதை வந்து இவர் சொல்ல போகிறாரு. கேட்பு ஒரு சின்ன ஃபீட்பேக் உண்டு. தோசை நேற்று நல்லா போச்சு. ஒரு நேற்று மட்டுமே ஒரு 300 தோசை கிட்ட போயிருக்கோம். மசாலா அப்படி நல்லா போச்சு, நல்லா ரெஸ்பான்ஸ். எல்லாருமே தோசை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று வந்தவங்க இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா போயிருக்கு. சந்தோஷம். இந்த பார்ட்டி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு வேலை நல்லா இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சேன். இன்னும் வாங்க எல்லாம் தோசை சாப்பிட வாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். சந்தோஷம். ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஓகே.